ஹாய், இது ஆர் அஸ்வின். இது ஒரு குட்டி ஸ்டோரி இல்லை, இது என்னோட ஸ்டோரி. ஆஷ், இதையும் நீங்களே பண்ணிட்டா எப்படி? இந்த தடவை உங்க கதையை நாங்க சொல்றோம். So, Ashwin Ravichandran. Where do we begin? Cut to Ramakrishnapuram, First Street, a narrow lane in West Mambalam, Chennai. This is where a young boy began cricket with a tennis ball in the 90s. Fast forward to 2025. The same street will soon be named after that young boy. Ashwin Ravichandran. What happened in those 30 years is the story of not just one man, but two. A boy who was deeply addicted to cricket and a man who was even more deeply addicted to that ball. அஸ்வினோட லைஃப் ஒரு மூவியா இருந்தா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஹீரோ அவர் அப்பா தாங்க, மிஸ்டர் ரவிச்சந்திரன், அ ஃபார்மர் ரயில்வேஸ் எம்ப்ளாயி. கொஞ்சம் லைட்டர் மூமெண்ட்லேருந்து சொல்லணும். அஸ்வினோட பர்த்துங்கிறது இஸ் ஸோ அப்சஸ்டு வித் அஸ்வின். அது வந்து அதுக்கு காரண காரியம்லாம் தெரியாது. டெலிவரி முடிஞ்ச உடனே என்னோட கைனகாலஜிஸ்ட் ஷீ டோல் மீ சம்திங், கொண்டு போய் முதல்ல குழந்தைய அப்பா கையில் கொடுத்துரு அப்படின்னு. இன்ஃபேக்ட் அன்னைக்கு கையில் எடுத்தவர் தான். இன்னி வரைக்கும் அந்த குழந்தை ஒன்றும் கீழே இறக்குறதா எனக்கு தெரியல ஆக்சுவலி. ஸோ எனி விமன் வில் பி அவங்க அம்மா வீட்டில் தான், பேரண்ட்ஸ் வீட்டில் தான் இருப்பாங்க. ஆஃபீஸ் முடிஞ்ச உடனே நேராக 6 o'clock எப்படி தான் வருவார் தெரியாது, வந்துடுவார். வந்துட்டு நைட்டு 11 o'clock வரைக்கும் அந்த குழந்தைய மடியில் தான் வச்சுட்டு இருப்பார். கீழே இறக்குறதுங்கிற கான்செப்டே கிடையாது. ஸோ எல்லாம் ஒரு 6 months கழிச்சு அம்மா வீட்டுக்கு வரணும்னா 25 daysலேயே வந்துட்டேன், பிகாஸ் ஒரு புடுங்கல் தாங்காமல். ஸோ டு தட் எக்ஸ்டென்ட் வெரி வெரி அப்சஸ்ட் வித் அஸ்வின். அதோட சொல்லி புரிய வைக்கிற அளவுக்கு கிடையாது, அவ்வளோ கேரிங். இன்ஃபேக்ட் அஸ்வினோட ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒரு பேபி ஸ்டெப்பில் ஆரம்பித்து ஒரு ஸ்கூலுக்கு போகிறதுலேருந்து ஆரம்பித்து எல்லாமே இன் அண்ட் அவுட் ஒன்லி ஹிஸ் ஃபாதர். அவரோட ஃபோக்கஸ் எல்லாமே ஒரு துளி கூட, ஒரு இன்ச்சு கூட அவர் வந்து தள்ளி அவர் பையன்கிட்டேருந்து அவர் தாண்டி கண்ணெடுத்து நான் பார்த்தது கிடையாது. அஸ்வின் வந்து பியாண்ட் அ பாயிண்ட் இன் டைம் இந்த லெவலுக்கு வந்ததுக்கு காரணம் இன் அண்ட் அவுட் 100%. அவன் அப்பாங்கிறதுல நான் ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். நான் பெருமையாகவும் சொல்கிறேன். அது ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா ஜென்ரலாக என்ன ஆகும் அப்படின்னா, அம்மா வந்து மடியில் போட்டுருந்தா எல்லாரும் பார்த்துருப்பாங்க. சி தட் இஸ் த சென்டிமெண்ட் விச் ஆல் மதர்ஸ் வுட் ஹவ் கான் த்ரூ. ஆனால் நான் அந்த குழந்தைய உடம்பு சரியில்லைன்னா நான் மடியில் போட்டுன நாளே கிடையாது. ஏன்னா எனக்கு அவைலபிளாக இல்லை. அவன் அப்பா மடியில் தான் இருக்கணும், அவர் தான் வச்சுட்டு இருப்பார். மருந்து கொடுக்கணுமா அவர் தான், அவன் வாந்தி எடுத்தான்னா அவன் தான், எல்லாமே அவர் தான். எனக்கு மதர் கிடையாது, எங்கள் அப்பா ஒண்டி தான். ஷீ யூஸ் டு ஒர்க். எனக்கு நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்ததுனால என்னோட மேல் இருக்கிற ஹெச்ஓடிஸ் எல்லாருமே தி கோஆப்ரேட்டட் வித் மீ. ஆனால் அப்போ குழந்தை வயசில் பண்ணானுங்கள, பட் எல்லாம் ஆல் நோன் டு பி. ஏதாவது ஒன்றுன்னா ஷீ கேனாட் கம், அங்கேருந்து ஆஃபீஸ்லேருந்து வரதோ போகிறதோ பண்ணால் முடியாது. பட் ஐ ஹாவ் தட் லிபர்ட்டி அண்ட் தென் ஐ ஹாவ் தட் ஃப்ரீடம் இருந்தது எனக்கு. ஐ கேன் க்ளோஸ் மை ட்ரா பண்ணிவிட்டு நான் ஈஸியாக வருவேன். நோபடி கேன் கொஸ்டின் மீ. உள்ளே வரும்போது இந்த குழந்தைன்றச்சே கவனிக்கணுமேன்ற ஒரு கேர் அந்த இடத்துல அப்பா ஒண்டி தான் இருப்பார். ஸோ எனி ஒரு ஃபீவர் எதுவாக இருந்தாலும் நான் என் ஒய்ஃபை நம்பக்கூடாதுன்றலாம் கிடையாது. என் உள்ளுக்குள்ளே இருக்கிறது அது ஒரு பெரிய இது. அது இவங்க பார்க்காத அந்த ஒரு இதை பார்க்கக்கூடாதுன்னு இல்லை, பார்க்க முடியாத ரெஸ்பான்சிபிலிட்டியை ஐ டுக் இட். அதுதான் வார்த்தையை தவிர்த்து வேறு எதுவும் கிடையாது. அவங்க எடுக்க முடியல. ஸோ நான் அவங்களையும் ஏதோ டிபெண்ட் பண்ணி இருக்கிறச்சே, ஸோ என்னோட இதை நான் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுன்றது ரைட்டுன்னு எனக்கு தோணித்து. ஸோ அது வந்து நான் அப்பப்போ வந்து பார்க்குறது போகிறது எல்லாமே ஐ என்ஜாய்டு. அதை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன் அந்த லைஃப்பை. திரும்பி வருமா?
Ravichandran was also a club-level cricketer, and naturally the obsession rubbed on to his toddler. Young Ashwin would accompany his father to league matches and watch all cricketing action on TV, from the early mornings in Australia to the late nights in the West Indies. இப்ப வரைக்கும் பெருசா எதுவும் மாறலங்க. எதை நம்ம பார்க்குறோமோ அதே மாறுவாங்கிறது தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அஸ்வின் பார்த்தது இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிம் ஒன்லி கிரிக்கெட், பால், பேட், அதுதான் அவன் பார்த்தான். தட் வாஸ் ஒன்லி திங் விச் ஹி வாஸ் எக்ஸ்போஸ் டு. ஆனால் அந்த ஏஜ்லேயும் எனக்கு வந்து ஒரு இதுவாக தோணலை. இவ தான் சொன்னால் ஃபஸ்ட்டு, இவ்வளோ பைத்தியமாக இருக்க எனக்கு கொண்டு போய் எங்கேயாவது சேர்த்துருங்கன்னு. அப்போ தான் எனக்கு வந்து இந்த அகாடமியில் சேர்க்கணுன்ற எண்ணமே எனக்கு வந்தது. ஒரு இடமா டூராக போவோம், எங்கள் எல்லா இடத்துக்கும் ஐ யூஸ் டு அக்கம்பனி வித் ஹிம். எங்கே போனாலும் எனக்குள்ளே ஒரு இது இருக்கும், யாராவது ஒரு கைடன்ஸ் இருக்கணும், கூட இருக்கணும், பார்க்கணும். வெறுமனே மற்ற மாதிரி அனுப்பணுன்ற எண்ணம் எனக்கு வரவே வராது. ஆல்வேஸ் அந்த குழந்தையோட போகணும், அவனோட பேசணும், பண்ணணும். ஸோ அவன் கார்த்தால கோச்சிங் கேம்ப் போனாலே நாங்களே எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரி ஏந்து நின்று குளிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு அவனை கொண்டு போய் அதில் விட்டுட்டு ஐ என்ஜாய்ட் வித் ஆல் தி பேரண்ட்ஸ் ஆல்சோ. கிரிக்கெட் பைத்தியம் 2 பேருமே, அப்பா பையன் 2 பேருமே கிரிக்கெட் பைத்தியம். பித்துன்னு சொல்லணும், அதுக்கு வேறு ஏதாவது வேர்டு இருந்ததுன்னா போட்டுக்கலாம். நீங்கள் நேர்டும்பிங்க, பைத்தியம், எதை வேணா, அதுக்கு எக்ஸ்ட்ரீம் ஏதாவது ஒரு வேர்டு இருந்ததுன்னா இவங்க அப்பா பையன் தான். And thus began a dual journey. Ashwin, the budding cricketer, and Ashwin, the budding engineer, both driven by Mr. Ravichandran. ஒரு என்ன சொல்கிறது, அண்டர் 10 9 இயர்ஸில் கிரிக்கெட் பாலில் ஆட ஆரம்பிச்சிட்டான். மேட்சஸ் ஆடி செஞ்சுரி அடிக்கிற லெவலில் அவன் இருந்தான். அப்போது எஜுகேஷனை நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு வி ஆர் நாட் வில்லிங். ஸோ அந்த டயத்தில் வீன்னு சொல்கிறத காட்டிலும் ஹி வாஸ் நாட் வில்லிங். அப்படித்தான், நான் வேணா பின்னாடி நின்றுக்கலாம், அவ்வளோதான். ஹி வாஸ் நாட் வில்லிங். அவரை ரவியை பொறுத்த வரைக்கும் அவன் எஜுகேஷனும் பண்ணணும், அவன் கிரிக்கெட்டும் ஆடணும். கிரிக்கெட் விளையாட கூப்பிட்டு போயிட்டு திருப்பி வந்தவொடனே படிக்க வைப்பார். ஃபார் எவ்ரி திங் ஹி வாண்டட் டு கவர் எவ்ரி ஆஸ்பெக்ட். நாட் பிகாஸ் இட் வாஸ் ஹிம், பட் ஹி ஆல்சோ ஃபெல்ட் சொசைட்டியில் ஏதாவது சொல்லிவிடுவாங்களோ, என் பையனை கிரிக்கெட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு என் பையனை வந்து நான் இது பண்ணிட்டானோ, கெடுத்துட்டானோ, என் பையன் மேலே வராமல் போயிட்டான்னா என்னால் மேலே வராமல் போயிட்டான், கிரிக்கெட்டு கூப்பிட்டு போயிட்டான். அது தட் வாஸ் இன் இஸ் ஹார்ட் அண்ட் ஐ ஹேட் டு பேர் த பிரண்ட் ஆஃப் இட். பட் இன் மெனி வேஸ் ஐ திங்க் அவர் பண்ணது வந்து இட்ஸ் எனேபிள் மீ டு மல்டி டாஸ்க் ஒன், அண்ட் இட்ஸ் ஆல்சோ எனேபிள் மீ டு லிவ் அப் டு ப்ரெஷர் மெனி டைம்ஸ். நிறைய அவர் போடுற ப்ரெஷரோட உலகத்தில் யாருமே ப்ரெஷர் பண்ண முடியாது. அவன் படிக்கிறத விட நான் படிக்கிறத ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஸோ டு சே, ஏதாவது ஸ்கூலில் ஒரு புக்கு இருக்குன்னா அந்த இயர் ஆரம்பிக்கும் போது நான் 2 செட்டு வாங்கிடுவேன். வை யூ நோ தட்? ஆஃபீஸில் டைம் கிடைக்கிற போது ஈவன் ஆஃப்டர் 5 ஆர் டியூரிங் லஞ்ச் ஹவர்ஸ் அது என்ன லெசன் இன்றைக்கி நடத்துவா, என்ன நடத்த போகிறா அப்படின்ற மாதிரிலாம் நான் நினச்சிப்பேன். ஸோ அதை பண்ணிவிட்டு நான் ஒரு தடவை அந்த புக்கை படிச்சுட்டு நான் ஒரு சின்ன நோட்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு என்ன இன்றைக்கி சொல்லி கொடுக்கணும். ஸோ அவன் அட்டன் பண்ணலன்னா கூட கிளாஸில் நான் அதை எடுத்து ஒரு ஃபுல் ரெஸ்பான்சிபிள் இதோடு உட்காத்தி வச்சு நான் படிப்பேன். நான் படித்ததை தான் அவனுக்கு படிக்க வைப்பேன், அவன் புக்கு படிக்க மாட்டான். இது என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஐ வில் ஸ்டடி அண்ட் எக்ஸ்பிளைன் ஹிம், திஸ் ஃபெலோ வில் பிளே. போலிங் போட்டுன்னு இருப்பான், பேட் எடுத்து அடிச்சுட்டு இருப்பான். பார்த்தா நான் படிக்கிற மாதிரியும் அவன் எனக்கு சொல்லித்தர மாதிரியும் இருக்கும். அந்த அளவுக்கு அவன் அதை ரிப்பீட் பண்ணுவான். நான் ரிப்பீட் பண்ணுற வரைக்கும் அவன் படுக்க முடியாது. அது ரிப்பீட் பண்ணாலும் இதை சொல்லி கொடுத்தேன்றதுக்காக நான் ஒரு இதுவாக வச்சுட்டு ஜெராக்ஸ் ஷீட் வாங்கி கையில் வச்சுட்டு ஐ வில் ப்ரிப்பேர் இது. அதில் இவன் அப்படியே எழுதணும், அதை ஐ வில் வெரிஃபை. அதை பார்த்து அவன் எல்லாத்துலேயும் ஐ வில் ப்ரிப்பேர் கொஷின் பேப்பர், என்னெல்லாம் இது வரும் இதெல்லாம் வந்து ஐ வில் டூ இட் பிஃபோர் த அவள் கிளாஸில் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் இதை பண்ணி வச்சுப்பேன். ஈவன் ஃபிஷ்ஷா, ஈவன் ஏரோப்ளேன் ஆர் வாட் எவர் இட் இஸ் இன் ஃபிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி நான் ட்ராப் பண்ணுவேன். எல்லாத்தையும் பண்ணிவிட்டு பார்ட்ஸை முதற்கண்டு எழுதிட்டு அதை ஃபஸ்ட்டு அவனை மார்க் பண்ண வச்சு திருப்பி ஒரு 10 பேப்பரை அதை திருப்பி ரிப்பீட்டடாக மார்க் பண்ண வைப்பேன். கிளாஸில் வந்து ஒரு சாப்டர் எடுத்திருந்தாருன்னா 3 சாப்டர் அஹெடாக எடுத்து வச்சுருப்பார் கையில். 2 செட்டு புக்குன்னா ஒரு செட்டு அஸ்வினுக்கு, அவர் கரெக்டாக சொல்ல, ஒரு செட்டு அஸ்வினுக்கு, ஒரு செட்டு இவருக்கு. இப்போ ஜெராக்ஸ் கடை நிறையா இருக்கும்ல, ஜெராக்ஸ் கடையிலே தான் இருப்பார். ஸோ எங்கள் ஸ்கூலில் வந்து அந்த ஃபைல் ஷீட் சிஸ்டம்னு இருக்கும், நோட் புக்ஸ் கிடையாது. ஸோ அந்த ஃபைல் ஷீட் என்ன பண்ணுவார் அவரோட, கரெக்ட் எங்கள் அம்மா சொல்கிற மாதிரி நான் வந்து மிட் டேபிள் டு லாஸ்ட் டேபிளுக்கு நடுவில் இருப்பேன் இன் டர்ம்ஸ் ஆஃப் வாட் மார்க்ஸ் ஐம் ஸ்கோரிங். அவர் வந்து எங்க கூட கம்பீட் பண்ணுற ஆளுங்களோடலாம் இல்லை, டேரெக்டாக டாப்பர்ஸோட தான் போய் இன்ட்ராக்ஷன் பண்ணுவார். அந்த டாப்பர்ஸோட அதை இப்போ என்ன பிக் ப்ராப்ளம்னா, நாங்கள் அண்டர் 10 அண்டர் 12 மேட்சஸ் அண்டர் 14 மேட்சஸ்லாம் போவோம். என் கிளாஸ்லேருந்து யாராவது 2 பேர் இருப்பாங்க.
ஸோ ஒரு கிராஸ் செக் பண்ணுவார், என்ன நடந்திருக்கு, என்ன சிலபஸ், இதுக்கு என்ன எல்லாம் கேட்பார். ஒரு தடவை எனக்கு ஞாபகம் இருக்கிற மெமரி என்னென்னா, ரொம்ப உயிரை வாங்கினே இருப்பார். இதை படிக்கலையா, அதை படிக்கலையா, எல்லாம் நாங்கள் ஓரளவுக்கு படித்து முடிச்சாச்சு. ஸோ இப்போ ஒரு யூனிட் படிக்கிறோன்னா தரவாக படிச்சுட்டு அதை ஃபுல்லாக செக் பண்ணுவார். செக் பண்ணி அதை யூனிட்டை முடிக்கிறதுக்கே ஒரு 2 யூனிட் படிக்கிற டைம் ஆயிரும். ஸோ என்ன பண்ணுவார், எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு வாட்டி கேட்டார், விளாடுற டைம் ஆகிடுச்சு, அடுத்த யூனிட்ரா, அது இல்லை சிலபஸுக்குன்ட்டேன். ஸோ அது என்ன பண்ணார், நெக்ஸ்ட் டே யார்கிட்டயோ அந்த சிலபஸ் இருக்கா, எக்ஸாம் முடிஞ்சிடுச்சு, கிராஸ் செக் பண்ணிவிட்டு கொஸ்டின் பேப்பர் வாங்கி இதுலேருந்து வந்திருக்கே கேள்வின்னு கேட்டார். ஸோ அந்தளவுக்கு ஹில் கோ இன் டு த டீட்டெயில். அண்ட் தேங்க்ஃபுல்லி அப்போ செல்ஃபோன்ஸ் கிடையாது. இருந்ததுன்னா இஸ் ஆக்சஸ் வித் எவ்ரிபடி, ஈவன் டீச்சர்ஸ் would have been a lot more. We used to go for bike rides or the CCD la வந்து we used to have a lot of time there. போலீஸ் எங்களை சேஸ் பண்ணதோட அங்கிள் எங்களை நிறையா சேஸ் பண்ணியிருப்பார். கால் பண்ணி கேட்டு டே எங்கடா இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பார். there have been lot of times where என்னோட பைக்கில் we used to hang around because he was a very strict dad and he doesn't let him ride bike. So he used to love bikes but he never rode bikes. ஸோ எப்போ வரும்போதுமே டபுள்ஸ் மட்டும்தான் வருவான். ஸோ அங்கிள் கிளம்புறதுக்கு முன்னாடி வேறு எங்களை வார்ன் பண்ணி அனுப்புவார், டே பைக்கில் போகாதீங்க, ஆட்டோவில் போயிடுங்க அப்படின்னு வார்ன் பண்ணி தான் அனுப்புவார். அவன் பேலன்ஸ் பண்ணுறதோட நாங்கள் பேலன்ஸ் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன், ஃப்ரெண்ட்ஸாக இருந்துட்டு. ஏன்னா அவன் வந்து எங்கள்கிட்ட சொல்லிவிடுவான் இந்த மாதிரி நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ எங்களோட ஒன்லி அட்டாக் மோடு வந்து அங்கிள் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படி தான் எங்களோட அட்டாக் மோடே. ஸோ எல்லோரும் வந்து ஆப்வியஸாக கம்யூனிகேட் பண்ணிவிட்டு நாங்கள் சொல்லிவிடுவோம் இந்த மாதிரி, டே இன்றைக்கி இங்கே போகிறோம் அங்கே போகிறோம் இங்கே போகிறோம்னு சொல்லிட்டு. ஏன்னா ஸ்டோரி கரெக்டாக இருக்கணும், இல்லைனா பிகாஸ் இஸ் அ வெரி குட் ஸ்பாட்டர். ஸோ நீங்கள் யாராவது ஒருத்தர் ஸ்டோரி தப்பாக சொல்லிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சது கதை. அவனை போட்டு நோண்டி எடுத்துருவார். அதுக்கப்புறம் உங்களால் நீங்கள் மாட்டிட்டுருவீங்க, யூ வில் பி எக்ஸ்போஸ் கம்ப்ளீட்லி. விவேக்னு சொல்லிட்டு இன்னொரு ஃப்ரெண்டு. ஸோ ஹி ஹஸ் கால்ட் ஹிம். அவன் என்ன ஆச்சு, அவன்கிட்ட நாங்கள் சொல்ல மறந்துட்டோம் பிகாஸ் நாங்கள் போயிட்டோம்னு சொல்லிட்டு சொல்ல மறந்துட்டோம். ஸோ அவன் கால் அடிச்சு, எங்கடா விவேக்கு, எங்கடா இருக்க, ப்ராக்டிஸ் முடிஞ்சுதா அப்படின்னாரு போல். இல்லை அங்கிள், நான் வந்து காலேஜ்லேருந்து இப்போ தான் வந்துட்டுருக்கேன், அந்த மாதிரி அவன் ஏதோ சொல்லியிருக்கான் போல். என்னது காலேஜா, நீங்கள் இப்போ தான் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு வந்தான்னு வெங்கட் சொன்னான் அப்படின்னாரு. முடிஞ்சது கதை அதோட, அவ்வளோதான். ஸோ நேராக திருப்பி கால் வருது, போச்சு, ஐ திங்க் எங்கேயோ கால் அடிச்சிட்டாரு, நம்ம வந்து எக்ஸ்போஸ்ட் நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு திருப்பி கால் அடிச்சா, நான் விவேக்கிட்ட பேசினேன் அங்கிள், ஓகே விவேக்கிட்ட பேசிட்டீங்கள்ல, வந்துட்டுருக்கோம், சிசியில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்வியஸாக அதுக்கப்புறம் எதுவும் பேச முடியாது, வி வேர் எக்ஸ்போஸ். ஒரு சின்ன ஒரு லைட்டர் மொமெண்ட்டுக்கு ஒரே ஒரு இதை சொல்கிறேன். இவருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் யார் அப்படின்னா அஸ்வினோட கிளாஸ்மேட்ஸோட மதர்ஸ். அந்த மதர்லாம் கூட இந்த கொஞ்சம் சுமாராக படிக்கிற மதர் ஃப்ரெண்டு கிடையாது. இந்த டாப்பர்ஸ், கிளாஸ் டாப்பர்ஸ் ஒரு 6 பேர் இருப்பா இல்லையா, அவளோட அம்மாலாம் இவருக்கு ஃப்ரெண்டு. சாயந்தரம் இவன் அந்த 1 hour பர்மிஷன் கேட்டு கீழே போய் ஆடுவான் இல்லையா, அந்த 1 hourக்கு இவர் பைக் வந்து அந்த மதர் வீட்டுக்கெலாம் போயிடும். அவள்லாம் இவர் ரவியை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்ச உடனே அன்னைக்கு எடுக்கிற லெசன்ஸோட ஃபோட்டோ காப்பிலாம் எடுத்து கையில் கரெக்டாக வச்சுருப்பா அவள். இல்லைனா அவள்கிட்ட வாங்கிட்டு போய் இவர் எடுத்துன்னு வருவார். இவர் மேத்ஸ் டீச்சர்கிட்ட போய் மேத்ஸ் கற்றுன்னு வருவார். How old was he then? He was more than 35. To that extent ரொம்ப பாவம், நிறையா என் பையன் கோஆப்ரேட் பண்ணியிருக்கான் இவரோட. ஆனால் இவர் வந்து அவனுக்கு போட்ட கேரட் என்ன அப்படின்னா கிரிக்கெட் மட்டும்தான். எப்படி ஒரு பிஏ படிக்கிறானோ அது கிரிக்கெட்டும் ஒரு வந்து ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் அவனுக்கு. ஆனால் அவன் ஒரு குழந்தையாக போய் ஒரு விளையாடணும், கீழே ஹைட் அண்ட் சீக் விளையாடி என் பையனை பெரிய பையனாக நான் பார்த்துருக்கேன். வெளியில் சொல்லக்கூடா, கல்யாணத்தன்னைக்கு முத நாளைக்கு ஹைட் அண்ட் சீக் ஆடின பையன் என் பையன். ஈவன் டுடே ஹி பிளேஸ் ஹைட் அண்ட் சீக். என்னன்னா அவனை பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட் வந்து ஒரு பாடம், எக்ஸ்டெண்டட் அகாடமிக். With his own children, even now he plays. அவனுக்கு அது லஞ்சமே அதுதான். மூவிக்கும் போவோம், நிறையா ஹோட்டலுக்கும் போவோம். டியூஷன் போயிட்டு வந்தால் ஹோட்டல், நல்லா படிச்சுட்டேன்னா சினிமா, இந்த மாதிரி நான் நிறையா பண்ணியிருக்கேன். ஸோ வி என்ஜாய். நாங்கள் எல்லா மூவியும் போவோம், ஒரு இது கிடையாது, எல்லாம் தேட்டர் எல்லாம் புக் பண்ணிட்டு அந்த அளவுக்கு ரொம்ப இதுவாக தான். அஸ்வினும் என்னோட சேர்ந்து மூவி பார்ப்பான், மூவி பார்த்துட்டே படிப்பான். சிரிக்கிறதா அழுதானே தெரிலங்க. பட் there was another challenge that Ashwin had to overcome. His own body. At pivotal points in his journey, Ashwin faced career-threatening injuries.
கால் ஊனவே முடியல அவனால், லைட்டாக வாப்லிங் அந்த. ஐ டோல்டர், அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலடி, கால் மூமெண்ட்டே இல்லை அப்படின்னு. வாப்லிங் இப்படி தான் நடந்தான் அந்த கால். இனிமேல் லைஃப் கிரிக்கெட் போச்சுன்னே நினச்சேன் நான் அந்த சமயத்தில். அட் லாஸ் காட்ஸ் கிரேஸ். ஆக்சுவலி அஸ்வினோட அந்த ஜேர்னி ஒரு 1 to 14 years வாஸ் ரியலி சேலஞ்சிங் டைம் அண்ட் வெரி டஃப் டைம். அவனுக்கு ரொம்ப வீசிங்கில் கஷ்டப்படுவான். மாதத்துக்கு ஒரு தடவை வி யூஸ் டு அட்மிட் ஹிம். கண்டிப்பாக இட் யூஸ் டு பி வெரி ஹெவி அண்ட் சிவியர் ஆன் ஹிம். While Dad pushed Ashwin to the limits, Mom casually made a decision that all of India would be grateful for. ஆக்சுவலாக அவன் இது ஸ்பின்னகாரத்துக்கு காரணமே தான். ஏன் அப்படின்னா அந்த நீ ப்ராப்ளம் ஒன்று வந்தது. ஃபஸ்ட்டு நீ வந்தபோது ஷீ செட், மற்ற மாதிரிலாம் ஓடி வந்து முட்டையெல்லாம் பண்ணி எதுக்கு ஃபாஸ்ட் bowling போடுற. ஸோ அந்த சமயத்தில் இதெல்லாம் இன்னும் சொன்னால் எல்லோரும் ஓடி போய் போட்டு விக்கெட்டை எடுக்கிறதுன்னு ரொம்ப கஷ்டம்டா, எதுக்கு நீ ஒரு 4 அடிஞ்சில் அது வைஸ் டெசிஷன் என்னை பொறுத்த வரைக்கும். ஐ அப்ரிஷியேட். ஏன்னா ஹி ஹேஸ் டு பேட் லாங் 30 ஓவர்ஸ்னா அஸ்வின் ஹேஸ் டு பி தேர் ஆன் ஃபார் 25 ஓவர்ஸ். நீ வந்து ஸ்பின்னு போடு. ஸ்பின்னு போட்டு ரொம்ப நாள் ரெண்டாவது அந்த பக்கம் ஒரு ஸ்பின் போட்டு ஒரு 5 விக்கெட் எடுப்பான். இவன் ஓடி வந்து 4 விக்கெட் எடுக்கணும்னா வேண்டாம், யூ ஹை டோன்ட் யூ டூ தட். Her thought was spin போடுறது easy, which is also the perception outside. A lot of people think bowling spin is easy and requires lesser. Definitely, no comparison. Fast bowler compare பண்ணும்போது the loads are definitely lesser, but the volume of loads are greater because you end up bowling a lot many more balls. Now I actually think in many ways because I started bowling spin late was a big advantage for me. ஏன்னா நான் நிறைய I had to catch up. இது எப்படின்னா ஒரு அதே படிக்காத மாதிரி தான். படிக்காத பையன் சிலபஸை மொத்தமாக எண்ணில் கேட்சப் பண்ணுற மாதிரி I had to catch up a lot more. So because I had to catch up, I had to be different, I had to be innovative. Maybe that's why. And சொன்னேன்ல அந்த obsession qualityயும் a little bit of free spiritum, it's come from a combination of my dad and mom தான். My mom is a bit more free spirited than my dad is, and he's more obsessed. Just like today, young Ashwin made them all proud, excelling in everything he does. எல்லாத்துக்குமே நான் எடுத்து இந்த ஸ்கோர் இதை வந்து பேப்பரில் பண்ணும்போது ஜெராக்ஸ் காப்பி ஒன்று, ஒரிஜினல் ஒன்று, அது மாதிரி எடுத்து வச்சுட்டு பேப்பர்லேயும் ஆர்டிக்கிள் வருது இல்லையா, ஹிந்து எக்ஸ்பிரஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுப்பேன். அதை வந்து வெறுமனை இது பண்ணி வைக்க மாட்டேன். ஐ ஜஸ்ட் பேஸ்ட் இட் ஆன் எ ஜெராக்ஸ் ஷீட் கட் பண்ணிவிட்டு. பிகாஸ் ஒன்று அழிஞ்சாலும் ஒன்று அழியக்கூடாது, ஒன்று அப்படியே இருக்கணும். ஐ யூஸ் ஆஸ் மை ஃபாதர் ஆல்சோ. இன்னொரு ஹிந்து வாங்குவேன், எக்ஸ்பிரஸ் வாங்குவேன், 3 பேப்பரில் பார்க்கேன். அவரை கட் பண்ணி நீ வச்சுக்கோ ஒட்டி அப்படின்னா. என்றைக்கு எடுத்தாலும் இது வாழ்க்கையில் இதெல்லாம் மறக்க முடியாத ஒரு சம்பவம். அது தமிழில் வந்தாலும் தமிழில் ஒரு காப்பி. என்னன்னா ஒரு வேளை கிரிக்கெட்டில் பைத்தியமா இல்லை அஸ்வின் மேலே பைத்தியமான்னு தெரியாது. But being a cricketer, there were challenges to overcome in school as well. I had a tough time in school. ஏன்னா நான் படிக்கிற டைமில் வந்து இட் வாஸ் குவைட் டிஃபிகல்ட். ஏன்னா நான் அல்ஜிப்ரா சொல்லிக் கொடுக்கும்போது, ஒரு ஆங்கிள் சொல்லிக் கொடுக்கும்போது, தியரம்ஸ் அண்ட் ரைடர்ஸ் சொல்லிக் கொடுக்கும்போதுலாம் கிளாஸில் இருக்க மாட்டேன். ஸோ கிளாஸில் இல்லைன்னா த ஒன்லி அதர் வே டு டூ இட் இஸ் கோ டு டியூஷன்ஸ். அண்ட் ஐ வாஸ் ஃபேசினேட்டட் அபவுட் கிரிக்கெட். ஸோ நீங்கள் கிரிக்கெட் எப்படின்னா எனக்கு ஐ கேன் பிளே த என்டையர் டே. நான் இப்போ வந்து ஒரு மேட்ச் விளாட ஸ்கூல் மேட்ச் விளாடுறேன்னா திருப்பி வந்ததுக்கப்புறம் ஐ எம் ஸோ மச் மோர் ஹாப்பி பிளேயிங் அண்ட் பீயிங் இன் த கிரவுண்ட். இன்னைக்கு ஐ ஆல்சோ ஃபீல் அகாடமிக்கலி டீச்சிங் ஸ்டாஃப் ஆர் மச் மோர் equipped to say, okay, this boy is going or this girl is going to play and it's a great career option. நான் படிக்கும்போது அப்படி கிடையாது. இன்னைக்கு வந்து the teachers are more able to appreciate it. அப்போ வந்து it was not a mainstream career. அப்படி பார்க்கவே இல்லை டீச்சர்ஸு. ஸோ கிளாஸுக்கு நான் திரும்பி போகும்போது இட் யூஸ் டு பி அ வெரி பம்பார்டிங் சார்ட் ஆஃப் அ வியூ. ஸோ எனக்கு வந்து ஐ டென்ட் என்ஜாய் கோயிங் டு கிளாஸ் ரூம்ஸ். ஏன்னா நான் போகும்போதே தெரியும் ஐட் பி ஒன் ஆஃப் தோஸ் டார்கெட்டட் சில்ட்ரன். நாட் பிகாஸ் ஐ வாஸ் நோட்டோரியஸ், பட் பிகாஸ் நான் விளாட போகிறேன், ஐ மிஸ்ட் அவுட் ஆன் சிலபஸ். ஸோ வேணுன்ட்டு அவங்களுக்கு நல்லா தெரியும் நமக்கு தெரியாதுன்னு ஒரு ஆன்சர். பட் டு ஜஸ்ட் டு மேக் யூ ஃபீல் பேட், தில் மேக் யூ ஸ்டாண்ட் அப் அண்ட் ஆஸ்க் தோஸ் கொஸ்டின்ஸ். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது த சைல்டு இஸ் கோயிங் டு புல் பேக். ஒத்துக்கிறோம் ஆஷ், கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் ஸ்கூல் லைஃப்பில் நாங்கள் கேள்விப்பட்ட இன்னொரு கதை இருக்கே. I think for the first time I saw him when we were in grade 8.
அப்போ வந்து I was very traumatically pulled from one classroom and put into his, and then I didn't know anyone in his class மாதிரி. அஸ்வினோட கிளாஸ் அப்போ வந்து they were very notorious, like the boys in that. நான் வந்து ரொம்ப ஒரு குட் குரூப் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கிளாஸ்லேருந்து அந்த நோட்டோரியஸ் கிளாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. பட் கிளாஸ்லலாம் வந்து பெருசாக பார்த்ததே கிடையாது. we used to get into, like he used to get into a lot of trouble with the other boys in the class. So, and everyone, I think அப்போ வந்து he went around telling everyone he had a crush on me அந்த மாதிரி. நான் வந்து ரொம்ப ஸ்டூடியஸோடு இருந்ததோடு எனக்கு எங்கள் அம்மா அப்பாவை நினச்சி ரொம்ப பயம். ஐயோ அவள் காதில் ஏதாவது போயிட போகிறதுன்னு. ஸோ அந்த மாதிரி கிளாஸ் பசங்களாம் ஹைப் பண்ணி விடுவாங்களே தவிர there was no interaction between me and him for the longest part. Now he claims a lot of innocence, okay, like 25 years later he says it wasn't me, the Prakash panna, Aditya panna அப்படினு ஒரு 4 பேர் பேர் he'll tell. அப்போ வந்து they used to steal my notes. அண்ட் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல, நான் லஞ்சில் எங்கேயாவது போயிட்டு வருவேன், இல்லை வேறு ஏதாவது கிளாஸ்க்கு I'll go and come back, and then my notes won't be where I've left them, and then suddenly I'll see Ashwin's name on it. So clearly some other guy has like done it, right? And back then there were landlines, and I used to get a lot of these blank calls at home. So that was a big problem for me, because the minute those kind of calls came, initially my parents, none of us knew what those are, right? And then suddenly you enter this age where suddenly the rendering 3 ring la adichu the phone will stop. So first couple of times me and my parents are like ibdi otthathara paathupom, because we won't understand. Usually exchange when the calls come means they like kind of stop off like that. So appo I think he used to try and call from someone else, or somebody got to know that he likes me and they took my number and they called on his behalf. Some drama used to happen. Ananta, Adya, Ashwin. அஸ்வினோட காதல் கதை அப்போ எப்படி ஓடிச்சுன்னு எங்களுக்கு தெரில. ஆனால் கிரிக்கெட்டில் கதையே வேற. After a brief break due to injuries, Ashwin was back with a bang. Rising through age group cricket, grinding at first class level before coming to the public eye through the Indian Premier League. அஸ்வினோட சிஎஸ்கே என்ட்ரி, ஓகே, நான் வந்து ஐ எம் ரியலி இண்டெட்டட் டு இந்த சிஎஸ்கே, எஸ்பெஷலி டு தோனி. ஐ திங்க் ஃபஸ்ட் இயரில், செகண்ட் இயர் தான் அஸ்வின் ஹேட் சான்ஸ் டு ப்ளே சம் மேட்சஸ். ஐ திங்க் தர்மஸ்தலா, அங்கே வந்து தோனி வந்து பெரிய நாக். அந்த தோனியோட நாக்கு அன்றைக்கி இல்லை அப்படின்னா அந்த குவார்ட்டர் ஃபைனல்ஸ் நம்ம போயிருக்க மாட்டோம். நிறைய டைம் நாங்களாம் சொல்லிப்போம், அஸ்வின் வந்து என்ன சொல்கிறது, ரெட் பால் கிரிக்கெட்டில் நிறையா ஆடினா கண்டிப்பாக அவன் வந்திருப்பான் அப்படின்னு நம்ம சொல்கிறதெல்லாம் ஒரு தியரியாக நம்ம வச்சுக்கலாம். ஆனால் அதை வந்து ஷோகேஸ் பண்ணி லைட்ஸில் காமிச்சது ஐபிஎல்ங்கிறத நான் மறக்கக்கூடாது. அதுக்கு சிஎஸ்கேல ஒரு பெரிய ஒரு பங்கு இருக்குங்கிறத நான் டெஃபினட்டாக நான் சொல்லி ஆகணும். அந்த பெரிய நாக்கு தோனி ஆடி வி காட் இட்டு இது குவாலிஃபையிங்கில் போனோம். நம்ம அதில் போய் அஸ்வின் வந்து விக்கெட் எடுத்து வின் பண்ணது, அதுக்கப்புறம் ரெஸ்ட் ஆஃப் ஹிஸ்ட்ரி. அன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் கிங்ஸ் 11 பஞ்சாபில் 1 அடிக்காமல் தோற்று போயாச்சு. அந்த மேட்ச்சில் தோனி பெரிய நாக் அடிக்கலை போயாச்சுன்னா, ஸோ அடுத்த டெஃபினட்டாக வேர் இஸ் அஸ்வின்னா நம்ம மைக்ரோஸ்கோப் லென்ஸை வச்சுன்னு பார்த்துருக்கணும். ஒன் ஃபைன் டே எங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப இதுவாக வரல. இட்ஸ் ஆல் எவ்ரி ஸ்டெப் வந்து எங்களுக்கு வந்து கிரைண்ட் பண்ணி அண்டர் 10லேருந்தே கிரைண்டிங் வாஸ் த ஒன்லி திங் ஃபார் அஸ். ஸ்கோர் பண்ணணும், விக்கெட் எடுக்கணும், ஸ்கோர் பண்ணணும், விக்கெட் எடுக்கணும். தட் ஒன்லி டுக் ஹிம் டு த நெக்ஸ்ட் லெவல். ஸோ இந்தியா கால் வந்தப்போ லிட்ரலி எங்களுக்கு வந்து கண்ணில் தண்ணி, யூனோ வி ஆர் எமோஷ்னல் பீப்புள். அதுலேருந்து ஒரு 1 or 2 நைட்ஸு நாங்கள் எங்கேயோ ட்ரீமுக்கே போயிட்டோம். அது தூக்கமே வரல. நல்லா விளையாடினாலும் தூக்கம் வராது, ப்ளே பண்ணி ஃபெயில் ஆனாலும் தூக்கம் வராது. விக்கெட் எடுத்து ரன் எடுக்கலைன்னா தூக்கம் வராது, அது கேட்சை விட்டா தூக்கம் வராது, எங்களுக்கு மொத்தத்தில் தூக்கமே வராது. அதாவது சோட்டு செய்தி கமெண்டேட்டர்ஸ் ப்ரைஸ் இருந்ததுன்னா தூக்கம் வராது. அது அந்த ரெக்கார்ட் ஆகி அது ஓஹோன்னு இருக்கும், சிரிக்கும் மூஞ்சி. ஆனால் அதே கமெண்டேட்டர்ஸ் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்தா
அது கோபம் ஆத்திரம் வரும், அதில் நீங்க தூக்கம் வராது, பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் பிரைஸ் பண்ணி வாட்ஸ்அப்ல மெசேஜ் அதில் தூக்கம் வராது. So இங்கேருந்து I think the moment I started playing for India only, I think we had started developing a bit of difference. So a little bit of difference of opinion started creeping in when I started playing for the country. என்ன ஆச்சுன்னா, until I played for IPL and until I played for the country, a lot of our journey was together seamlessly. But once I crossed under 19s, my father traveling with me or my mother traveling with me, understanding my cricket, and எங்கள் அப்பாவுக்கு வந்து அஸ்வின் த பேட்ஸ்மேன் தான் நிறையா தெரியும், அஸ்வின் தி ஆஃப் ஸ்பின்னர் அவ்வளோவா தெரியாது. So one fine day I came back from an under 22 game, we were sitting in the dining table like this and I told him, நான் வந்து இந்தியாவுக்கு விளாடணும்னா I can only play as an off spinner batsman, அதான் விளாட முடியும், I have to become an all-rounder. And he was shell shocked. Truth be told, he never came in the way, நீ பண்ண முடியாது, இல்லை பேட்டிங் தான் பண்ணணும், அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லலை. But our differences started creeping in terms of he didn't understand. இது ஒரு படம்னா இந்த இடத்துல கரெக்டாக இருக்கும்ல இன்டர்வல். நீங்கள் பாஸ் பட்டன் அழுத்தினாதாங்க உண்டு, நாங்கள் கண்டினியூ பண்ண போகிறோம். It's time now for the second innings. Ashwin the Indian cricketer நீங்க பார்த்திருக்கீங்க. So let's quickly summarize. வாங்க அஸ்வின் வீட்டுக்கே போலாம். இங்கே வந்து we've got some awards. இதில் வந்து 2 ICC Cricketer of the Year and there's Bowler of the Year in 2016 that Ashwin got, a very beautiful trophies. Of course, the gem in all of this is the Arjuna Award up there. Unfortunately, he couldn't go and receive it. இது வந்து all the fifers, man of the series balls, some important balls from multiple test matches இங்கே இருக்கு. We generally take a second to acknowledge everything every day for a second. So we do take a minute to acknowledge whatever has happened in the past and what is still happening. So it's good and reminisce பண்றது ரொம்ப பிடிக்கும். His parents absolutely enjoy having a look, especially his dad. So இங்க வந்து பாப்பாரு, திடீர்னு என் பொண்ணு வந்து she will run away with one of the balls with history on it. And then we'll be like, what did you do? Where did it go? Find out. Either it'll have some mark or something or it's some upset ஆயிடுவாரு வீட்டில் அவன் தாத்தா. So this is a very interesting thing that we got. Inga vande Mr. Kapil Dev sent this written in a tiny like a note as part of a bouquet. He sent it when Ashwin surpassed his record and it was the first thing we received in our house and we didn't know how do you frame a bouquet, you can't, right? Anala vande I'll quickly read it out if you can't see it. Congratulations, truly happy that you've broken my record. It's such a big thing coming from such a lovely man. You have made India very proud. Wishing you and your family all the best and good luck. And this was the first thing that arrived in our house. There is one bat that Sachin Paji has given Ashwin. This was after the 2011 World Cup is what I am thinking. Multiple hats, the teams that he's been part of, test teams. This was in school, Padma Sheshadrile. Edo or match aadinadhukku appuram nenikren. He's in some kind of whites. What that display doesn't show is a parallel tale of a boy turning into a man. In November 2011, Ashwin began 2 journeys. One as a test cricketer and one as a husband. And by the time he retired from internationals, he was already a father of 2. So ellame it's about understanding one another also, right? Like you have to grow with people and you also take people along. Marriage is about that. It's not only about you 2 people getting married. I feel obviously everybody will have different perspectives on it. It's also about taking people along on both sides of the family and that takes a bit of time. நானே வந்து between the both of us we've had to இப்போ வந்து சட்டனாக வந்து ஒரு பொண்ணு வீட்டுக்குள்ளே கல்யாணம் பண்ணி வரானா எங்கள் அப்பா அம்மாவை அப்படியே அப்பா அம்மாவை பார்த்துக்க, அதெல்லாம் வந்து சினிமாவில் நடக்கிற விஷயம் தான். அதேமாதிரி லைக்வைஸ் பட் we've also gone through those differences and that is the beauty of being in a marriage. So Ashwin, the husband, see, we didn't really have time to, date, right? There was no time. He suddenly got picked for the World Cup. We didn't really get a lot of time to figure each other out. We got married and then I remember it was so chaotic. Like not the wedding by itself, but my life for the first 2-3 years right after, right? Kanna katti engiyo vitta mari, that's how I felt. I think our relationship kind of blossomed under existing circumstances of him playing a lot of cricket. Now that we have time, I feel like
இட்ஸ் அ செகண்ட் ஸ்டிண்ட் மாதிரி. நான் ஜெனுவினாக சொல்கிறேன், அது ரொம்ப கேயாட்டிக்காக தான் இருந்திருக்கும். இட் would been வெரி டிஃபிகல்ட் ஃபார் ஹர். பட் நான் அவள் பொசிஷனில் இருந்திருந்தேன்னா கரெக்டாக நோட்ஸ் எழுதிட்டு இருப்பேன். சரி என்னெல்லாம் பண்ணுறேன், எங்கெல்லாம் என்னெல்லாம் சான்ஸ். என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னால், கல்யாணம் ஆகிட்டு ரொம்ப வருஷத்துக்கு ஷி செட் இந்தியா சிமெண்ட்ஸில் வேலை இருக்குன்னு சொல்லி தான் உன்னை கல்யாணம் பண்ணேன். ஸோ இட்ஸ் லைக், ஏன் நான் ஐபிஎல் ஆக்ஷன்லாம் வந்தேனே எனக்கு காசெல்லாம் கிடச்சி இல்லை, அதெல்லாம் நாங்கள் பார்க்கவே இல்லை. எங்கள் ஃபேமிலியிலேருந்து வந்து இந்தியா சிமெண்ட்ஸில் ஜாப் இருக்குது, வெரி ட்ரஸ்டபிள் கம்பெனின்னு சொல்லி தான் பொண்ணை கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஷி வாஸ் இண்டிகேட்டிங். அண்ட் தி அதர் திங் இஸ் இட் இஸ் வெரி டஃப். எனக்கு ஃபார் மீ ஃபார் குவைட் அ ஃபியூ இயர்ஸ் ஐ டென்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஷீ ஹேட் டு கோ த்ரூ, ரைட்? இட் இஸ் லைக் பொட்டிலேயே தான் நீங்கள் வாழணும், ஹோட்டல் ரூம்ஸ்லேயே தான் வாழணும். சரி, இப்போ அஸ்வின் த ஹஸ்பண்ட் சந்தோஷமா இருக்காரியா? பட் வாட் அபவுட் அஸ்வின் த ஃபாதர்? இந்த ஃபாதர்லாம் அவுட்ஸ்டாண்டிங் ஃபாதர். வேறு யாராவது ஏதோ ஒப்பீனியன் கொடுத்தாங்கன்னா ப்ளீஸ் டோன்ட் ஈவன் அக்செப்ட் இட், அதை டோன்ட் ஈவன் டேக் இட் ஆன் போர்ட். ஐ ஜஸ்ட் கிவ் யூ அன் எக்ஸாம்பிள். நான் இப்போ கூட ரீசெண்டாக நடந்தது. எனக்கு வந்து எங்கள் அம்மா வந்து 10 ரூபா கொடுப்பாங்க. ஓகே, ஒரு பெரிய ஒரு அக்கேஷன், எங்கேயா ஒரு இடத்துக்கு போகிறேன், ப்ராஜெக்ட்டுக்கு போகிறேன்னா 10 ரூபா கொடுப்பாங்க. என்னோட பசங்களோட அம்மா அதோட 10 டைம்ஸ் கையில் காசு கொடுத்து அனுப்புகிறாங்க. அதை என் பொண்ணு திரும்பி வந்து இல்லை 10 ஐ எம் லைக் திஸ் இஸ் நாட் ஓகே. பட் ஆனால் பார்த்தா நீங்கள் விலைவாசிலாம் பயங்கரமாக ஏறி போயிடுச்சு. ஸோ நான் வந்து எப்படின்னா, என் பொண்ணுக்கிட்டே எங்கள் அம்மா காசு கொடுத்தா எவ்வளோ காசு சாயந்தரம் எவ்வளோ வருது, என்ன பேலன்ஸு, என்ன ஐட்டம் சாப்பிட்டா வயத்துக்குள்ளே எவ்வளோ போச்சு எல்லாத்தையும் கேட்பேன். ஸோ இதுக்கு மேலே எப்படி ஒரு ஃபாதர் நல்லா ஜாப் பண்ண முடியும்? நீங்களே சொல்லுங்கள். அப்பாலாம் 10 ரூபா கொடுத்தாருன்னா 2 பாக்கெட் சமோசா, ஒரு லைஃப். ஒரு ஸ்வீட் கார்ன் கப்பு 70 rupees ஆயா. Back to cricket. Ashwin's journey was filled with challenges aplenty. We all saw how he dealt with on-field challenges. But here's a rare sneak peek on how off-field challenges affected the on-field show. There were 2 big instances where he couldn't separate, like he didn't have the choice. Predominantly, Ashwin has been a person who would be able to handle things if you told him from an emotional angle. But 2 instances that I remember when we couldn't separate anymore was one during COVID, when he had to, all of us were sick, right? And finally his parents were hospitalized. My mom was hospitalized, dad was in the ICU. And he had come to Chennai for a game. And finally me and the children were sick, and finally he decided to pull out. Ashwin was like, no, family is coming first. I have to be there. My parents need me. My kids and wife need me. So that was one example. And second was when his mother took ill last year. And Appume, he'd just taken his 500th wicket, and we actually did not tell him till it was late in the night. And we wanted to take a call on how serious or not serious it was. At that point, when I delivered the news to him, he, his mum was very, very serious at that minute, and the doctors had said, we don't know which way this is going to go, so you might want to kind of inform him if that needs to be done. And if it was any less serious, we probably wouldn't have, because his parents, I remember from the time I got married, they'll be like, even if something happens to us, if he's in a match, you have to promise us you'll not tell him. Those were the mom and dad that I got introduced to when I got married. I used to think, what are they saying? But in the first 10 years, maybe Ashwin also would have felt like that. But this was 13 years since we got married. You have to understand, from a boy, he's become a family man. He's also changed. They have also gone from slightly middle ages to senior ages. So I think it is a change in thought process for everyone involved. And once he knew auntie was out of the danger zone in 24 hours, he went right back to the match and he finished the game. So that's Ashwin. I think in terms of compartmentalizing, he's extremely good. So yeah, like she said, எனக்கு வந்து இப்போ ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் ஹர் டு ஈவன் அண்டர்ஸ்டாண்ட் தட். எனக்கு நிறைய விஷயம் வந்து இப்போ ஒரு பெரிய இப்போ இந்த மாதிரி எமர்ஜென்சி ஆனால் கூட ஐ வில் பி அஃபெக்டட். நான் இமீடியட்டாக சொல்யூஷன் தேடுவேங்கிறனால தான் ஐ திங்க் ஈவன் அந்த எங்கள் அம்மாவோட இன்சிடென்ட்ஸ் கூட ஐ திங்க் ஷி brought it to me a touch late. ஏன்னா 500 wickets எடுத்திருந்தேன். எடுத்தோடனே எங்கள் அம்மா கிட்டேருந்து கால் இல்லை, அப்பாட்டேருந்து கால் இல்லை, ஒய்ஃப்டேருந்து கால் இல்லை. பட் நான் என்னோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் எல்லாம் முடிச்சு ஐ தாட் ஓகே எல்லாத்தையும் எனக்கு நிறைய கால் வந்துட்டே இருந்தது, வைப்ரேஷன் ஆயிருந்தது என்னோட பாக்கெட்டில். பட் எடுத்து எல்லாத்துக்கும் நான் மெசேஜஸ்லாம் கூட ரிப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பட் இவங்ககிட்ட இந்த காலும் இல்லை, மெசேஜும் இல்லை. ஸோ ஐ வாஸ் வெரி சர்ப்ரைஸ்ட். இல்லை மேபி ஐ தாட் ஓகே என்னோட ஸ்பேஸை தேர் அலோவிங் மீ டு டேக் தட் ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு தென்
I tried calling, I think எதுவும் ரெஸ்பான்ஸ் இல்லை. Then after some time as I got to the hotel, she called and said இந்த மாதிரி ஆயிடுச்சு, டோன்ட் இது. எனக்கு ஃபஸ்ட்டு அடித்த விஷயம் என்னன்னா, ராஜ்கோட்டில் இருக்க எது ஃப்ளைட்டு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் I had taken the next flight out and then we had to arrange and all that. So very difficult day. One of the difficult days in my life actually, to be able to come back and then go back. The moment I know I spoke to her, I spoke to her, I knew எங்கள் அம்மா வந்து அதை சொல்லணுங்கிறது கூட கிடையாது, எனக்கே தெரியும் that I was going back. In heart of heart I knew, I just needed somebody to tell me that you have to go back. And என்னன்னா அங்கே கூட the series was kind of well placed. I think we were 1-all நினைக்கிறேன், 3வது டெஸ்ட் அது. ஸோ கிளம்பும்போது ப்ரீவியஸ் டே பெண்டகேட் had got a fabulous 100. ஐயோ டீமை இந்த சுச்சுவேஷனில் விட்டு நான் கிளம்புறேனே அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நர்டில் பண்ணேன். இன்ஃபேக்ட் ஐ டோல்ட் ராகுல் அண்ட் ரோஹித் ஆல்சோ, இப்படி நான் விட்டு போகிறேனே. ராகுல் சார் இல்லை அதெல்லாம் இல்லை, நீ ஃபஸ்ட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க. ஸோ when the coach and the captain are also telling you, நீ ஃபஸ்ட்டு அதெல்லாம் விட நீ கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது, you feel like you want to go back for them. I play for people who value me. ரைட், இப்போ கிளைமேக்ஸ் கிட்ட வந்துட்டோங்க. சிஎஸ்கேவை பற்றி பேசாமல் எப்படிங்க முடிக்க முடியும்? After years of going through the grind, Ashwin is back home. And this time, he's back as a legend of the game, giving back to the city that made him. அஸ்வின் சிஎஸ்கே விட்டு வெளில அப்புறம் கூட அந்த டைரக்டர் சிஎஸ்கே கிட்ட பேசுவேன், அடிக்கடி பேசுவேன். எப்போல்லாம் சிஎஸ்கே வின் பண்ணுறதோ, விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட், நீங்கள் வின் பண்ணணும். ஏன்னா எனக்கு சிஎஸ்கேலேருந்து நான் வெளில போகலை. பிகாஸ் ஃபஸ்ட் இயர் ஸ்டில் ஐ ரிமெம்பர், இவங்க கையில் இப்படியே வச்சுன்னு உட்காந்து 4:30 இவங்க வச்சுன்னு உட்காந்துருந்த கண்ணு தான் என் கண்ணு முன்னாடி கடைசி வரைக்கும் நின்று. என் பையன் அங்கே ஆப்போசிட்டில் இருக்கான், எனக்கு அவன் வின் பண்ணணும் ஆசை இருந்தால் கூட என்னால் சிஎஸ்கே வின் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கல. எனக்கு சென்னை தான், அங்கெல்லாம் வந்து பிறந்து வளர்ந்து வாழ்க்கப்பட்டு எல்லாம் ஆச்சு சென்னை. அதில் திருப்பி வருதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அது வந்து அதே அந்த ஃபஸ்ட் இயர் அந்த பிடிச்சி தூக்கி காமிச்சதை இந்த வருஷமும் காமிச்சதில்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஐ எம் ரியலி ஹாப்பி. In a massive auction, it's very difficult. You can't pin it down on anyone, right? So all we wanted was for him to go to a place where he's happy. And போதும் இவ்வளோ வருஷம் ப்ரெஷரில் ஆடி இது பண்ணி அது பண்ணி, there's been a lot that he has had to go through. And for us, we felt like the icing on the cake to what had been like a beautiful career for him would be if he came back here. My kids didn't understand a thing, okay? They were like, auction na, they knew, but they're like, what is this? What is nadula kelvi? Andha pakko auction, indha pakko Kasi sir, and andha pakko vandu Rahul Dravid was there. So I was just seeing, you know, what was happening. I was like, where is it going? Where is he going? Where is he going? And in the middle there was a pause. I was like, oh my God, who's going to take it now? And then again it resumed, and finally we saw that the paddle didn't go down only. And then on the sold and solra variko, it was a hugely emotional moment. Right after we were bombarded with phone calls, and then I called him. He was, we'd asked a very close childhood friend of his to go be with him so that he's not alone. And you know, he'd gone to see the match in Australia as well. So another, I spoke to him and I was in tears for a while. I think he also, it really hit him hard. The auction la, he was in Perth that time, so I was with him there when I travelled to Perth. Huge fight between RR and CSK happening. So yaarukku popodhu, obviously we had all our hearts on Manja Satta. So destiny எதனன்னு பார்த்தோம்னா நம்ம மஞ்ச சட்டை தான் வரணும்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்கு. So we didn't speak for next one minute as soon as it got the third bar, and we were just hugging each other and no simple silence for us for a long time because we were just so emotional that he got back. So அதான் வாழ்க்கையை ஒரு வட்டம்னு சொல்லும் போது இங்கே வந்து தான் நிற்கும் அந்த மாதிரின்னு எழுதி வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சார் இத்தனை நாளாக ஆனது வந்து நிறையா ட்ரான்ஸ்ஃபர் போயிட்டு வந்த மாதிரி. இப்போ பேக் டு ஹெட் குவார்ட்டர்ஸ். அவர் ரயில்வே எம்ப்ளாயில. ஆனால் இந்த ப்ரொஃபஷன் தான் வேணும்னு ஒரு 7 வயசு ஒரு குழந்தை டிசைட் பண்ணி அதை ஒரு 39 இயர்ஸ் வரைக்கும் அந்த ப்ரொஃபஷனில் எஸ் அப்படின்னு இருக்கிறது அப்படிங்கிறது இட்ஸ் அ கிரேட் பிளெஸ்ஸிங். அந்த பிளெஸ்ஸிங் அவனுக்கு கொடுத்த எல்லாருக்கும் ஐ வாண்ட் டு தேங்க். Coming back here was probably Ashwin coming full circle.
It's a beautiful feeling. It's something that he wanted, we wanted, and to see something, he didn't have, in terms of stats or records and matches, he had a lot of wins in his professional career, right? But in terms of some stuff that he wanted and he manifested, he didn't get a lot. So I feel this is something that he wanted. He probably would have craved it somewhere in the back of his mind, and it happened to him. So it's a complete full circle. People, எங்கள் அப்பா அம்மா ஒய்ஃபு கிட்ஸ், ஐ கண்டினியூ டு லேர்ன் அண்ட் எவால்வ். இவங்க எல்லாருமே தேர் அ பார்ட் ஆஃப் மை மேக்கிங். பட் ஒன் பர்சன் தட்ஸ் மிஸ்ஸிங் இன் தி ஸ்டோரி இஸ் மை கிராண்ட் டேட். ஐ வாண்ட் டு ரியலி டாக் அபவுட் ஹிம். நான் வந்து ஐ ஹேட்டட் பீயிங் வித் மை கிராண்ட் ஃபாதர். அப்சல்யூட் டிசிப்ளினரியன், அப்சல்யூட்லி ஸ்ட்ரிக்ட். எங்கள் அப்பா விட்டு போயிடுவார். கை குழந்தையிலேருந்து எங்கள் தாத்தாட்ட விட்டு போயிட்டார். எங்கள் தாத்தா வந்து டிசிப்ளின் டைம்னா அவர் தான். 4 o'clock முன்னாடி 1 minute ஐ cannot step out of the house. இந்த சமயத்துக்கு சாப்பிடணும்னா இந்த சமயத்துக்கு சாப்பிடணும், இந்த சமயத்துக்கு பால் குடிக்கணும்னா பால் குடிக்கணும். ஸோ எவ்ரி திங். ஆட்டோவில் போகக்கூடாது, பஸ்ஸில் தான் போகணும், கஷ்டப்படணும். பஸ்ஸில் 2 ரூபா சேவ் பண்ணி சைக்கிளில் கூட்டிகிட்டு வருவார். அவரோட வென் ஹீ பாஸ்ட் அவே ஐ குடன்ட் கம் பேக். 2017 சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் இருந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி சாம்பியன்ஸ் ட்ராஃபியும் தோத்தேன். இட் ரெசனேட்டட் வித் அ வெரி புவர் டைம் ஃபார் மீ இன் லைஃப். அவரோட டிமைஸ்க்கு நான் இங்கே இல்லை. ஹீ ஆக்சுவலி பாஸ்ட் அவே இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் பிரீத்தி ஒன்லி லாஸ்ட் மூமெண்ட்ஸ். பட் என்னோட லைஃப்பில் ஐ ஃபீல் அ லாட் ஆஃப் ஹூ ஐ எம் இஸ் மை கிராண்ட் ஃபாதர்னு நான் நினைக்கிறேன். நாட் மேக்கிங் கேரக்டர் ட்ரெய்ட்ஸுமே கூட நிறையா இருக்குது. அண்ட் டக்குன்னு மூவ் ஆன் பண்ணிவிடுவார். ஃபார் சம்ஒன் ஹூ லிவ்ட் இன் த பிரிட்டிஷ் எரா ஆஃப் இந்தியா, ஹவு ஃபார்வர்ட் thinking he was and how independent he was something unreal. And அது ஒரு பெரிய person that I think has been left out. I don't know if they have spoken about him, but I would fail in my duties if I didn't. And observation பொறுத்தா சினிமாலேருந்து, மூவிலேருந்து, ஸ்மால் ஹேப்பனிங்ஸ்லேருந்து, ஒரு சைல்டு இருந்து ஒரு பேசினா ஒரு இன்ட்ராக்ஷன் இருந்தால் ஐ எம் வெரி அப்சர்வன்ட் இன் லேர்னிங் ஃப்ரம் இட். அண்ட் எனக்கு அந்த மாதிரி ஈகோ கிடையாது. யார்கிட்ட வேணால் கற்றுப்பேன். அண்ட் ஐ எம் லுக்கிங் டு லேர்ன், அண்ட் தட்ஸ் வாட் கீப்ஸ் மீ கோயிங். ஐ வேக் அப் எவ்ரி டே அண்ட் சே ஓகே, ஏதாவது நியூ இன்ட்ராக்ஷன் இருக்குமா, கேன் ஐ மீட் சம்படி நியூ, வில் ஐ மீட் சம் ஒன் நியூ, அண்ட் அதுலேருந்து அதை லேர்ன் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுல ஐ எம் ஆல்வேஸ் கீன்.